ஓம் சாந்தி 23/8/2024 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, துக்கத்தை போக்கி சுகம் அளிப்பவராகிய பாபாவை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி போய்விடும். அன்மதி சோகதி, அதாவது கடைசி மனநிலை என்னவோ அதுபோல் பிறவியும் ஆகிவிடும். ஆகையினால சுகம் அளிக்கக்கூடிய தந்தையை எப்பொழுதும் நிரந்தரமாக எல்லா நேரமும் நினைவு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கடைசி நினைவு கூட அவருடைய நினைவாகவே இருக்கும், நமக்கு நல்ல கதி கூட ஏற்படும் அப்படின்றார். கேள்வி: பாபா குழந்தைகளாகிய நீங்கள் நடமாடும் போதும் சுற்றும் போதும் நினைவில் இருப்பதற்கான கட்டளை ஏன் கொடுத்துள்ளார்? பதில்: ஒரு 4 பாயிண்ட் பாபா சொல்கிறாரு. அதில் முதல் பாயிண்ட், ஏனென்றால் நினைவின் மூலம்தான் பிறவிகளின் பாவங்களின் சுமை இறங்கும். 2வது பாயிண்ட், நினைவின் மூலம்தான் ஆத்மா சதோ பிரதானம் ஆகும். 3வது பாயிண்ட், இப்போதிருந்தே நினைவில் இருப்பதற்கான பயிற்சி இருக்குமானால் கடைசி நேரத்தில் ஒரு பாபாவின் நினைவில் இருக்க முடியும். ஒரு பாடல் கூட இருக்குது, கடைசி காலத்தில் யாரை நினைக்கிறார்களோ, மனைவியை நினைத்தால், பெண்ணை நினைத்தால், யாரை நினைக்கிறாங்களோ அது போல தான் அவங்களுக்கு பிறவி ஏற்படும் அப்படின்னு பாடல் கூட இருக்கான். 4வது பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, பாபாவை நினைவு செய்வதன் மூலம் 21 பிறவிகளின் சுகம் மனக்கண் முன்னால் வந்து விடுகிறது. பாபாவை போன்ற இனிமையான பொருள் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, பாபாவின் கட்டளை, குழந்தைகளே நடமாடும் போதும் சுற்றும் போதும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. ஏன்னா என் மூலமாக தான் உங்களுக்கு பிறவிகளின் பாவங்களின் சுமை குறையும், ஆத்மா சதோ பிரதானமாகும், கடைசி நேரத்தில் என்னுடைய நினைவு இருந்தால் உங்களுக்கு நல்ல கதி ஏற்படும். அதோடு மட்டும் இல்லை, 21 பிறவிகளுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஓம் சாந்தி. குழந்தைகள், யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள்? இது ஒருவருடன் அன்பிலும் அன்பான சம்பந்தம் ஆகும். அந்த ஒருவர்தான் அனைவரையும் துக்கங்களிலிருந்து விடுவிப்பவர். தந்தை குழந்தைகளை பார்க்கிறார் என்றால் அனைத்து பாவங்களும் நீங்கிக் கொண்டே செல்லும். ஆத்மா சதோ பிரதானத்தின் பக்கம் போய்கொண்டிருக்கிறது. துக்கமோ அளவற்றதாக இருக்கின்றது. பாடவும் செய்கின்றனர், துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவர் என்று. ஆக பாபா இந்த நேரம் அனைத்து குழந்தைகளினுடைய துக்கத்தை நீக்குவதற்காக வந்திருக்கார். இப்போது பாபா உங்களை உண்மையிலும் உண்மையாக அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுவிப்பதற்காக வந்துள்ளார். அந்த சொர்க்கத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட எதுவுமே இருக்காது. ஆக அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. இன்றைக்கி பாபா முரளியில் நினைவினுடைய முக்கியத்துவத்தை, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பாபா சொல்லிகிட்டே வரார். தந்தைக்கு குழந்தைகளிடம் அன்பு இருக்கும் இல்லையா? அதுபோல் பாபாவுக்கு எந்தெந்த குழந்தைகளிடம் அன்பு உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது, குழந்தைகளே தன்னை ஆத்மா என்று உணருங்கள், உங்களை தேகமாக உணராதீர்கள். யார் நல்ல இரத்தினங்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பாபாவை நடமாடும் போதும் சுற்றும் போதும் நினைவு செய்கிறார்கள். இதையும் ஏன் சொல்கிறார்? ஏனென்றால், ஏன் பாபா நடக்கும்போதும் சுற்றும் போதும் நேரத்தை வீணாக்காமல் தந்தை நினைவிலே இருங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்னா, ஏனென்றால் ஜென்மாந்தரங்களின் பாவங்கள் நிரம்பி இருக்கு, பாவங்களின் குடம் நிரம்பி இருக்கு. ஆகையினால இந்த நினைவு யாத்திரையின் மூலமாக நீங்கள் பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆயிடுவீங்க. தந்தையை நிரந்தரமாக நினைவு செய்யும்போது ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் பஸ்பமாகிடும். இதை பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். இது பழைய சரீரம், துக்கம் ஆத்மாவுக்கு தான் கிடைக்கிறது. சரீரத்துக்கு காயம் ஏற்படுவதால் அதை உணர்றது கூட ஆத்மாதான். ஆத்மாதான் சொல்கிறது, நான் நோயாளியாக இருக்கிறேன், துக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம். அப்போ உடலில் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் அனுபவம் செய்கிறது ஆத்மாதான். பாபா சொல்கிறாரு, எங்கே நீங்கள் சென்றாலும் துக்கத்தின் மேல் துக்கம்தான் இருக்குது இந்த உலகத்தில். சுகதாமத்திலோ துக்கம் இருக்கவே முடியாது. துக்கத்தின் பெயரை எடுத்தாலே நீங்கள் துக்க உலகில் இருக்கிறீர்கள் என்று ஆகிவிடுகிறது. ஆனால் சுகதாமத்தில் கொஞ்சம் கூட துக்கம் இருக்காது. காலமும் இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. அதுக்குள்ளே பாபாவை நினைவு செய்வதற்கான முழு பயிற்சி செய்யுங்க.
எவ்வளவு நினைவு செய்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவுக்கு ஆத்மா சதோ பிரதானம் ஆகிக்கொண்டே செல்லும். புருஷார்த்தம் செய்து மனநிலையை அந்த மாதிரி நீங்கள் உருவாக்கிக்கங்க. அப்போ தான் கடைசியில் ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவுமே வராது. சிவபாபாவுடைய நினைவு தான் நமக்கு கடைசி நேரம் வரணும். அதற்காக தான் பாபா இப்போதிலிருந்தே நடக்கும்போதும் சுற்றும்போதும் பாபா நினைவிலே இருப்பதற்கான பயிற்சி இருந்ததுன்னா உங்களுக்கு கடைசியில் கூட பாபாவுடைய நினைவு மட்டும்தான் வரும் அப்படின்றார். எந்த தேகாதாரிகளினுடைய நினைவோ எந்த பொருள் சாதனங்களின் நினைவோ கடைசி நேரம் வரக்கூடாது அப்படின்றார். நாம் துக்கத்திலிருந்து விடுபட்டு இப்போது சிகரத்தின் மீது ஏறிக்கொண்டிருக்கிறோம். ஆகையினால் ஒரு பாபாவை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். மிக மிக அன்பான பாபா. அவரை விட இனிமையான பொருள் என்ன இருக்குது? அவர் மூலமாக தான் ஆத்மாக்களுக்கு சுகம் என்பது கிடைக்கிது. ஆத்மா அந்த பரம்பிதா பரமாத்மாவை தான் நினைவு செய்கிறது. ஏன்னா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை அவர் தான். அவரை காட்டிலும் இனிமையான பொருள் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இவ்வளவு ஏராளமான குழந்தைகள் இருக்கின்றார்கள். இவர்களில் எத்தனை பேருக்கு நினைவு இருக்கும்? ஒரு வினாடியில் முழு சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது? அதுவும் குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் அர்த்தத்தோடு பாபா புரிய வச்சுட்டாரு. எப்படி யாராவது ட்ராமா பார்த்துட்டு வராங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த ட்ராமாவில் என்னென்ன பார்த்தாங்களோ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வர்ணனை செய்வாங்க. பாபா இப்போ எல்லையற்ற ஞானத்தை புரிய வைக்கிறாரு. குழந்தைகளே, இப்பொழுது பாபாவை நினைவு செய்கிறதுனால 21 பிறவிகளுக்கான சுகம் உங்கள் மனக்கண் முன்னாடியே வந்துடும் அப்படின்றார். பாபாவிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிது. ஒரு வினாடியில் குழந்தைகளுக்கு பாபாவின் ஆஸ்தி முன்னால் வந்து விடுகிறது. நாம் எல்லாருமே எல்லையற்ற தந்தையின் வாரிசுகள். சத்தியுகத்தில் ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கும். அது முழு ஆஸ்திக்கும் வாரிசாகிறது. குழந்தைகளுக்கு தந்தை கிடைத்திருக்கிறார் என்றால் ஒரு வினாடியில் உலகத்துக்கே எஜமானராக ஆக்கிறாரு. இதில் ஒரு பொழுதும் தாமதமாகிறது கிடையாது. பாபா சொல்லக்கூடிய பயிற்சி, குழந்தைகளே நீங்கள் தங்களை ஆத்மான்னு உணருங்க. நான் பெண், இந்த மாதிரி உணர்வெல்லாம் வேணாம் அப்படின்றார். ஆத்மா ஆண் குழந்தை. அதனால் தன்னை ஆத்மான்னு உணருங்க. எனக்கு எல்லா குழந்தைகளும் நினைவில் வருகிறார்கள். ஆத்மாக்கள் அனைவருமே சகோதர சகோதரர்கள். அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களும் சொல்கிறார்கள் சகோதரன் தான். ஆனால் அவங்க அர்த்தம் புரியாமல் சொல்கிறாங்க. இந்த சகோதர சம்பந்தத்துக்கு என்ன அர்த்தம்ன்றது தெரியாமலே சொல்கிறாங்க. எல்லாருமே அனைத்து ஆத்மாக்களுமே ஆண் ஒரு தந்தையினுடைய குழந்தைகள் என்பதால் அனைவருமே சகோதரர்கள் என்ற புரிதல் யாருக்குமே கிடையாது. இப்போ பாபா சொல்கிறதன் மூலமாக தான் குழந்தைங்க நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. நாம் தான் பாபாவின் மிக மிக அன்பான குழந்தைகள். பாபாவிடமிருந்து முழுமையான எல்லையற்ற ஆஸ்தி நிச்சயமாக நாம் தான் அடைகிறோம் அப்படின்றாரு. பாபா சொல்கிறாங்க, தன்னை ஆத்மான்னு உணருங்க. இந்த தேகமும் அழியக்கூடியது. ஆத்மா தான் சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்தை, புது சரீரத்தை எடுக்குது. சரீரம் தயாரானவுடன் ஆத்மா அதில் பிரவேசமாகுது. ஆனால் அதுவோ ராவணனின் வசமாக இருக்குது. விகாரங்களின் வசமாகி சிறைக்குள் செல்கிறது. ஆனால் சொர்க்கத்தில் ராவணன் கிடையாது. துக்கத்தின் விஷயமே கிடையாது. வயோதிகராக ஆனதுமே தெரிய வந்துடும், இப்போ நாம் இந்த சரீரத்தை விட்டு நம்ம வேறொரு சரீரத்துக்கு போக போகிறோம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஆத்மா. அதனால் அங்கே மரணத்திற்கான பயம் விஷயம் இது மாதிரி எதுவுமே கிடையாதுன்றார். ஆனால் இங்கே சரீரத்தை விடுறதுக்கு எவ்வளோ பயப்படுறாங்க. ஆனால் அங்கே எல்லாருமே பயமற்றவர்களாக இருப்பாங்க. பாபா குழந்தைகளாகிய உங்களை அளவற்ற சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறார். சத்தியுகத்தில் அளவற்ற சுகம் இருக்கின்றது. ஆனால் கலியுகத்தில் அளவற்ற துக்கம்தான் இருக்குது. அதனால தான் இந்த உலகமே துக்கதாமம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாரு. பாபா எந்த ஒரு கஷ்டமும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. குழந்தைகளே, இல்லறத்தில் தாராளமாக இருங்க, குழந்தைகளை பராமரிங்க. ஆனால் பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க. வேறு யாரையும் நினைவு செய்யாதீங்க. ஏன்னா எந்த ஒரு தேகாதாரி மூலமாக உங்களுக்கு சுகம் என்பது நிரந்தரமாக கிடைக்காது அப்படின்றார். இன்றைக்கி உலகத்தில் குரு கோசாயி அனைவருமே இருக்காங்கன்னா அனைவரையுமே விட்டுடுங்க. நான் தான் அனைத்து குருக்களுக்கும் மேலானவர். அவர்கள் அனைவரும் என்னுடைய படைப்புகள் தான். அவங்களெல்லாம் நினைவு செய்யணுன்னு அவசியம் கிடையாது. அது அவங்க மூலமாக யாரும் தூய்மையும் ஆக முடியாது. பதீத பாவனர் ஒரே ஒரு சிவபாபா தான்.
ஆகையினால என்ன தவிரையும் யாரையும் பதீத பாவனர்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட பதீத பாவனர் கிடையாது. அதனால் தேவதைகளை கூட பதீத பாவனர்னு சொல்ல முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் கங்கையை பதீத பாவனின்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுடுச்சு இல்லையா? அப்போ தண்ணீர் தூய்மையாக்குவதற்கான விஷயம் கிடையாது. கங்கா, பிரம்மபுத்திரா முதலிய எல்லாமே இங்கே எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்குது. இதில் குளிச்சுட்டு தான் வராங்க. அப்போ இப்போ குளிச்சிருந்தால் எவ்வளோ பேர் எல்லாரும் தூய்மையாயிருக்கணும் இல்லையா? அதனால் தண்ணீர் உடலை தூய்மையாக்குமே தவிர ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கான விஷயம் கிடையாது. அந்த இயற்கை மூலமாக வரக்கூடிய நீர் கூட ஒரு நேரம் சுகம் கொடுத்தாலும் ஒரு நேரம் துக்கம் கொடுக்கும் அப்படின்றார். வெள்ளம்லாம் வந்துச்சுன்னா எவ்வளோ துக்கம் அடைகிறாங்க ஆத்மாக்கள் அப்படின்றார். எவ்வளோ மனிதர்கள் இறந்து போகிறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் துக்கத்துக்கான விஷயமே கிடையாது. மிருகங்களுக்கு கூட அங்கே துக்கமே இருக்காது. அந்த மிருகங்களுக்கு கூட அங்கே அகால மரணம் ஏற்படாது. ட்ராமா அது போல் அழகாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றார். பக்தியில் கூட பாடியிருக்காங்க, பாபா நீங்கள் எப்போ இந்த பூமிக்கு வரீங்களோ அப்போது நாங்கள் உங்களுடையவர்களாக ஆகிடுவோம் அப்படின்ட்டு. அப்போ பாபாவும் இந்த நேரம் வரதான் செய்கிறாரு. துக்கதாமத்தின் கடைசி மற்றும் சுகதாமத்தின் ஆரம்பத்திற்கு இடையில் பாபா வராரு. ஆனால் இது யாருக்குமே தெரியலை. சிருஷ்டியின் ஆயுள் எவ்வளவு இருக்கும் என்பது கூட யாருக்குமே தெரியல. ஆனால் பாபா எவ்வளோ சுலபமாக காலசக்கரத்தினுடைய ஞானத்தை, ஆத்மா பரமாத்மாவினுடைய ஞானத்தை தெளிவாக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். அதே போல் அடுத்து பாபா சொல்கிறாரு ஜெகநாத், ஸ்ரீநாத் இந்த கோவில்களை பற்றி சொல்கிறாரு. அப்போ ஜெகநாத், ஸ்ரீநாத் சுகதாமத்தினுடையதாக குறிப்பிடப்படுது. ஜெகநாத் துக்கதாமத்தினுடையதாக குறிப்பிடப்படுது. இப்போ அந்த ஜெகநாத் கோவிலில் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே சாதம் அந்த தெய்வத்துக்கு போகு செய்கிறாங்க அப்படின்னா அரிசி சாதம் தான் செய்கிறாங்க. அது கூட என்னென்னா செஞ்சு அதை அந்த பானையில் செஞ்சு அதை திரும்ப கொட்டும்போது அது 4 பாகமாக பிரிக்கப்படுது. அது 4 யுகங்களை குறிக்குது. அதே போல் 4 யுகமும் முழுசாக சமமாக இருக்கும் அப்படின்றத குறிக்குது. அதுபோல் பார்த்தா ஸ்ரீநாத் அந்த கோயிலில் பிரசாதம் பார்த்தா முழுக்க முழுக்க நெய்யினால் செய்யப்பட்ட ஒரு பிரசாதமாக இருக்குது. இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, கிருஷ்ணருடைய ஆத்மா தான் உயர்ந்த ஏறும் கலையில் சொர்க்கத்தில் இருக்கிறாரு. அதே ஆத்மா பிறவி எடுத்து எடுத்து கருமையாக இறங்கும் கலைக்கு வந்துடுறாருன்றதை குறிக்குது. அது தெரியாதே பக்தி மார்க்கத்தில் இது போன்ற விஷயங்களெல்லாம் செஞ்சுட்டு வராங்க அப்படின்றார். அடுத்து பாபா கேட்குறாரு, குழந்தைகள் இப்பொழுது யாருடன் இருக்கிறீர்கள்? விசித்திரமான பாபாவோட, சரீரமற்ற பாபாவோட இருக்கிறோம். பாபா சொல்கிறாரு, இது என்னுடைய சரீரம் கிடையாது, இது உங்களுடைய தாதாவின் சரீரம். அவருடைய சரீரத்தில் தான் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்றார். அவர் முழு 84 பிறவிகளை எடுத்திருக்காரு. இவருடைய அநேக ஜென்மங்களின் கடைசியில் தான் நான் இவருக்குள்ளே பிரவேசமாகிறேன். உங்களை சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். இவரை கௌமுக் எனவும் சொல்லிவிடுகிறார்கள். கௌமுகத்துக்கு எவ்வளவு தூரத்திலிருந்தெல்லாம் வருகிறார்கள். ஆனால் இங்கேயும் கௌமுக் இருக்குது. மலையிலிருந்து தண்ணீர் நிச்சயமாக வரும். கிணறுகளுக்கும் தண்ணீர் தினந்தோறும் மலையிலிருந்து வரத்தான் செய்கிறது. அது ஒருபோதும் நிற்கிறது கிடையாது. எங்கிருந்தாவது கால்வாய் வெளிப்பட்டால் அதை கங்கை நீர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே போய் குளிக்கிறாங்க, கங்கை நீர்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பதீதத்திலிருந்து பாவனமாக இந்த கங்கை நீரினால் ஆக முடியாது. ஆகையினால பாபா சொல்கிறாரு, பதீத பாவனன் நான் மட்டும்தான் குழந்தைகளே. ஆகையினால என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. மற்றபடி கங்கையில் போய் குளிக்கிறதுனால தூய்மையாகுன்றதெல்லாம் கிடையாது. தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செஞ்சிங்கன்னா போதும். உங்களுடைய ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் எல்லாமே பஸ்மமாயிடும். பாபாவும் பாவங்கள்லேருந்து தூய்மையாக்கிடுவார், எல்லாத்திலிருந்து விடுவிச்சிடுவார். இப்போது முழு உலகத்தின் மீது, குறிப்பாக பாரதத்தின் மீது ராகு திசை அமர்ந்திருக்கு. ராகுவின் கிரகணம் பிடிச்சிருக்கு. இப்போது குழந்தைகளாகி நீங்கள் ஷியாமிலிருந்து சுந்தராக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். அதனால தான் கிருஷ்ணரை கூட ஷியாம் சுந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே கருப்பாக ஆகிவிட்டனர். எதனாலன்னா காமசிதையில் அமர்ந்ததுனால ஆத்மா எல்லாமே கருப்பாயிடுச்சு. இப்பொழுது வெண்மையாக ஆகுவதற்காக புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சதோ பிரதானமாக ஆவதற்கான புருஷார்த்தம் செய்வீர்களானால்
அது போலவே நீங்களும் என்ன ஆகிடுவீங்க, சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க. இது எல்லாமே அவங்கவுங்களுடைய முயற்சியை பொறுத்து தான் இருக்குது. இதில் கஷ்டத்துக்கான எந்த விஷயமுமே கிடையாது அப்படின்றார். அதுபோல் பக்தி மார்க்கத்தில் ஏராளமான புத்தகம் இருக்குது. பக்தி மார்க்கத்தின் சாதனங்கள் கூட நிறையா இருக்குது. ஏராளமான சாஸ்திரங்கள் கூட இருக்குது. ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விஷயத்தை படிக்கிறாங்க. ஏதேனும் சாகசம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றார். அடுத்து சொல்கிறாரு, இப்போது மீண்டும் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, நரனிலிருந்து நாராயணர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக புருஷார்த்தம் செய்யணும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அநேக கதைகளை இது வரைக்கும் கேட்டு வந்தீங்க. பிறகு யாராவது அமரர் ஆனாங்களா என்ன? நிறைய கதைகளை கேட்டு கேட்டு அமரர் ஆயிட்டாங்களா என்ன? யாருக்காவது மூன்றாவது கண்ணு கிடச்சிதா என்ன? எந்த கதையை கேட்குறதுனாலையோ படிக்கிறதுனாலையோ அவங்களுடைய மூன்றாம் கண் திறந்துடாது. யாரும் அமரர் ஆகிட மாட்டாங்க. பாபா இந்த நேரம் தெளிவாக ஞானத்தை புரிய வைக்கிறார். இந்த கண்களால் எந்த ஒரு தீயதையும் பார்க்காதீங்க. குற்றமற்ற தூய கண்களால் பாருங்கள். இந்த நரகத்தை, இந்த பழைய உலகத்தை பார்க்காதீங்க அப்படின்றார். ஏன்னா எல்லாமே அழிய போகுது. தேகத்தின் சம்பந்தங்கள், வைபவங்கள் எல்லாமே அழிய போகுது. ஆகையினால பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, ஆத்மானு உணருங்க. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு போகிறேன் 21 பிறவிகளுக்காக. அங்கே வேறு யாருடைய ராஜ்யமும் இருக்காது. துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட இருக்காது. நீங்கள் மிகுந்த செல்வம் நிறைந்தவர்களாக, சுகம் நிறைந்தவர்களாக ஆயிடுவீங்க. ஆனால் இங்கே மனிதர்கள் பாருங்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. பட்னி கடந்து இறந்து போகிறாங்க. அங்கே முழு உலகின் மீது நீங்கள் ராஜ்யம் செய்வீர்கள். அப்படிப்பட்ட ராஜ்யத்தை அடையணும்னா இப்போ அந்த அளவுக்கு நம்ம தந்தையை நினைவு செய்யணும் அப்படின்றார். அந்த ராஜ்யத்தை அடைந்த நீங்கள் தான் படிப்படியாக இறங்கி கடைசியில் துக்கம் அடைகிறீங்க. அந்த துக்கத்துக்கு கூட காரணம் காமம் மகா எதிரி அப்படின்றார். ஏன்னா அதுதான் முதலிடைக்கடை துக்கம் கொடுக்கக்கூடியது. அதன் மீது நீங்கள் முழுமையாக வெற்றி அடைஞ்சிங்கன்னா நீங்கள் நிரந்தரமாக சுகமுடையவர்கள் ஆயிடுவீங்க அப்படின்றார். பக்தி மற்றும் ஞானம் இது பற்றியும் இப்பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. குழந்தைகளே, விநாசம் எதிரிலே இருக்குது. ஆகையினால் சீக்கிரமாக முயற்சி செய்யுங்க. இல்லைன்னா பாவங்கள்லாம் எப்படி செட்டில் பண்ணுவீங்க? பாபாவின் நினைவின் மூலம்தான் பாவம் நீங்கும். பதீத்த பாவனர் ஒரே ஒரு தந்தை தான். இதில் முழுமையான நம்பிக்கை இருக்கணும், தெளிவு இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டு தந்தையை நினைவு செய்யணும். கல்பத்திற்கு முன்பு யார் புருஷார்த்தம் செய்திருக்கிறார்களோ அவங்க செய்து காட்டுவாங்க. குழந்தைகள் ஒருபொழுதும் மந்தமாயிடாதீங்க. ஒரு பாபாவை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யாதீங்க. ஏன்னா யாரை நினைவு செஞ்சாலும் கண்டிப்பாக துக்கம்தான் மிச்சமாகும். ஒரு சிவபாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இந்த கண்களால் தீயதை பார்க்காதீர்கள். பாபா கொடுத்துள்ள 3வது ஞானக்கண் அந்த குற்றமற்ற தூய கண்களால் பார்க்க வேண்டும். தூய்மையாவதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், இல்லற நடவடிக்கைகளை பராமரித்து கொண்டே அன்பான பொருளாகிய பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மனநிலையை அதுபோல் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். கடைசி நேரத்தில் ஒரு பாபாவை தவிர வேறு எதுவுமே நினைவுக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு சிவபாபாவுடைய நினைவு நடந்தாலும் சுற்றினாலும் பாபாவை நினைவு செஞ்சிட்டே இருந்தால் தான் கடைசி நேரம் கூட பாபாவுடைய நினைவு வரும். பாபா வரதானம் சொல்கிறாங்க, தனது சிரேஷ்ட விருத்தியின் மூலம் உலக சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஆதார மூர்த்தி ஆகுங்கள். வரதானத்தின் விளக்கம். குழந்தைகளாகிய நீங்கள் தனது வாழ்க்கைக்கு மட்டும் ஆதாரம் கிடையாது, உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆதார மூர்த்திகளாக இருக்கிறீர்கள். உங்களது சிரேஷ்ட விருத்தியின் மூலம் உலக சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களது தூய திருஷ்டியின் மூலம் உலக ஆத்மாக்கள் மற்றும் இயற்கை இரண்டுமே தூய்மையாகி கொண்டிருக்கிறது. திருஷ்டியினால் சிருஷ்டி மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களது சிரேஷ்ட செயல்களின் மூலம் சிரேஷ்ட உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் இந்த அளவிற்கு உயர்ந்த பொறுப்பு என்ற கிரீடம் அணிந்திருப்பதால் எதிர்காலத்தில் சிம்மாசனம் கிரீடம் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதனால் தன்னுடைய சிரேஷ்ட விருத்தி மூலமாக உலகத்தோட சூழ்நிலையே மாற்றக்கூடிய ஆதாரமூர்த்தியாக ஆகுங்க அப்படின்றார். ஸ்லோகன். சர்வசக்திவான் தந்தையை தனது துணைவனாக ஆக்கி கொண்டால் எந்த தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. நல்லது. ஓம் சாந்தி.